ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டேர்கேஸ். அந்த ஸ்டேர்கேஸை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் ஆர்கிடெக்ட். பிளான் முதல் எலிவேஷன் வரை ஆர்கிடெக்ட் டிப்ஸ் தமிழில் உங்கள் கனவு வீட்டை நினைவாக. ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டேர்கேஸ், எல் ஷேப்டு ஸ்டேர்கேஸ், யூ ஷேப்டு ஸ்டேர்கேஸ், ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் அண்ட் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். அதாவது ஒரு நல்ல ஸ்டேர்கேஸோட அளவு, அதாவது குட் ஸ்டேர்கேஸ் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வித்து 3 அடி இருக்கணும். ரைசர் 6.5லேருந்து 7 இன்ச்சஸ் இருக்கணும். த்ரெட்டு, அதாவது கால் வைக்கிற இடம் 10 to 11 இன்ச்சஸ் இருக்கணும். 375 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் சைஸ் இருக்க வீடு, அதாவது 375 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அதாவது சின்னதாக இருக்கும் அந்த ஸ்பேஸ், அதில் என்ன ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணால் ஸ்பேசியஸாக இருக்குன்னு பார்க்கலாம். எல் ஷேப்டு ஸ்டேர்கேஸ் அண்ட் யூ ஷேப்டு ஸ்டேர்கேஸ் அண்ட் ஸ்ட்ரைட் ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்லாம் நம்ம இந்த டைப்பில் நம்ம ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணால், அதாவது இந்த ஸ்டேர்கேஸை நம்ம சூஸ் பண்ணால் நம்ம வீடு ஸ்பேசியஸாகவும் கொஞ்சம் லக்ஸுரியஸாகவும் தெரியும். ஏன்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். வீடு கட்ட போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.